வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளிரும் தங்கமங்கை வினிஷ் பொகாட். என்ன சார், வினிஷ் பொகாட்டுக்கு வந்து மெடல் இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லோரும். நீங்கள் என்ன மிளிரும் தங்கமங்கை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதோடு சேர்த்து தலைப்பில் வேறு மரண அடி வாங்க போகும் பிஜேபின்னு வேறு போட்டிருக்கீங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அது என்ன செய்தின்றது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. மிளிரும் தங்கமங்கை வினேஷ் பொகாட் அப்படின்னு சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது. அவங்க ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் 2 தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வந்தவங்க தான் ஒலிம்பிக்ஸுக்கும் வருவாங்க. அதனால் ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. மேபி ஒரு சில இடங்களில் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வந்திருக்க மாட்டாங்க, ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து வந்திருக்க மாட்டாங்க. மற்றபடி வினேஷ் பொகாட்டுக்கு தங்கமங்கை அப்படின்ற பேர் வந்து ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அக்கா 2 பேரும் இதுக்கு முன்னாடி கீதா பொகாட்டும் சரி, பபிதா பொகாட்டும் சரி, ஒலிம்பிக்ஸில் வெண்கலம் தான் வாங்கினாங்க. ஆனால் அவங்களும் தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஆசிய விளையாட்டு போட்டியில் வாங்கியிருக்கிறாங்க, இன்னும் சில போட்டிகளெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லோருமே தங்க சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்க ஒரு கேஸ் போட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாரிஸில் இருக்கக்கூடிய கோர்ட் ஃபார் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதில் ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு நீதிபதியின் தலைமையில் தான் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்கில் வினேஷ் பொகாட்டின் மனு நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவங்களுக்கு 2வது இடம் கூட கொடுக்கல. எந்த விதமான இழப்பீடும் அவங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு வருத்தமான செய்தி தான். ஏன்னா அவர்கள்லாம் வந்து நீதினா நீதி தான் அப்படின்ட்டு போகிறவங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு. இங்கே நம்ம ஊரில் தான் திடீர்னு பெருவாரியான மக்கள் இப்படி விரும்புகிறாங்க, அதனால் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொடுக்கல. இந்தியாவின் குரலாகவே ஒலித்தது. வினேஷ் பொகாட்டுக்கு வந்து கண்டிப்பாக தங்க பதக்கம் இல்லைனாலும் அந்த பதக்கத்துக்கு ஈடாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் குரலாகவே ஒலித்தாலும் அது கிடைக்கல. ஆனாலும் அவருக்கு தங்க மெடல் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே கொடுத்தாங்க, அங்கே தான் விஷயமே. வினேஷ் பொகாட் ஒரு சாதாரண விளையாட்டு வீராங்கனை அல்ல அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான செய்தி. இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு மீது நடத்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக மிக கடுமையாக குரல் கொடுத்தவர், பல போராட்டங்களில் ஈடுபட்டவர், பல மல்யுத்த வீராங்கனைகளை ஒன்று திரட்டி ஜந்தர் மந்தரில் வந்து உட்கார்ந்து பெரிய போராட்டம் நடத்தி ராகுல் காந்திலாம் நேரில் போய் அவங்களெல்லாம் சந்தித்தார். இப்படி தங்கள் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பதால் தான் வினேஷ் பொகாட் மற்ற விளையாட்டு வீரர்களை விட தனித்து நிற்கிறார். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு 29 வயசு தான் ஆகுது. இன்னும் கேரியர் இருக்குது, வேணும்னா விளையாடலாம். ஆனால் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அவங்க, போதும் அப்படின்னு. அவங்க வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணதே வந்து நமது இந்திய விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய ஊழல்களை அம்பலப்படுத்தும் ஒரு செயல் தான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரிங்க சார், அதெல்லாம் சொல்லுங்கள், முதல்ல அது என்ன மேட்ருன்னு சொல்லுங்கள் அப்படின்றீங்களா? இப்படி பல போராட்டங்கள்லாம் ஈடுபட்டதன் காரணமாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்துக்காகவும் அவர் மீது மிகப்பெரிய அன்பை அந்த மக்கள் வச்சுருக்காங்க. அந்த அன்பின் காரணமாக
டெல்லியிலிருந்து அவர் தனது கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தெரியுங்களா? 13 மணி நேரம் ஆயிருக்கு. 13 மணி நேரம் சாலை வழியாக போய், ரொம்ப தூரம்லாம் கிடையாது சரியா, பஸ்ஸில் போனால் ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம், அந்த மாதிரி ஒரு தூரம் தான். அதுக்கு 13 மணி நேரம் வந்து அவரை வழிநெடுக மக்கள் பூரா வரவேற்று மாலைகள் அணிவித்து மரியாதைகள் செய்து பாராட்டி பல விஷயங்கள் நடந்திருக்கு. நேற்று கிட்டத்தட்ட 13 மணி நேரம் அவர் வந்து ஊருக்கு வந்து சேர்றதுக்கே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வட இந்தியாவில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த பஞ்சாப் ஹரியானா போன்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த காஃப் பஞ்சாயத்து அப்படிம்பாங்க. அது வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா சாதிய அமைப்புகள்லாம் சேர்ந்தது தான். அதனால் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் அதுதான் உண்டாக்குது. நம்ம ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து செட்டப் மாதிரிலாம் கிடையாது. அந்த பஞ்சாயத்து செட்டப்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து செட்டப். நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து செட்டப் தான் இன்னும் அங்கெல்லாம் இருக்குது. அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவருக்கு ஒரு தங்க மெடல் கொடுத்துருக்குறாங்க. அவன் ஒலிம்பிக்ஸில் தரான், தராட்டி போகிறான், விடுமா நம்ம ஊர் பொண்ணு, உனக்கு நாங்கள் செய்கிறோம் மரியாதை அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வினேஷ் பொகாட்டுக்கு ஒரு தங்க பதக்கத்தையும் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய செய்தி. எனக்கு நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு மகாவீர் சிங் பொகாட் போல் இந்தியாவில் இன்னொரு வீரர் உருவாவது என்பது, அதாவது டிட்டர்மினேஷன், சரிங்களா? விளையாட்டில் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றலாம் வேறு. ஒரு டிட்டர்மினேஷனோடு உட்கார்ந்து தன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 16 பேரை விளையாட்டில் கொண்டாந்து இறக்கியிருக்காருன்னா அதற்கு பின்னணியில் அவரது உழைப்பு, அந்த குடும்ப உறுப்பினர்களின் உழைப்பு எல்லாம் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ சாமானியமான ஒரு விஷயம் கிடையாதுங்க, ஒரு லேசான விஷயம் கிடையாது. அதுக்கு அத்தனை விதமான பயிற்சிகளில் இருந்து, உணவில் இருந்து, சாதாரணமாக ஒரு வெயிட் லிஃப்டிங்கு போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா கூட, வெயிட் லிஃப்டிங்கிறது சாதாரண, நான் சும்மா சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிங்க. வெயிட் லிஃப்டிங்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு ரன்னிங் ரேஸ் போகணுன்னா கூட அதுக்குன்னு பயிற்சி வேணும், ஃபிட்னஸ் வேணும், தொடர்ச்சியாக அந்த பயிற்சிகள், படிப்பில் கூட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பயிற்சிகள் தேவைப்படாத அளவுக்கு ஆகிடுங்க. ஒரு ஒலிம்பிக்ஸ்லலாம் போகணுன்னா அந்த அளவுக்கு பெரிய பயிற்சி வேணும். அப்போ ஒரு ஆளை ரெடி பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இவங்க வந்து 3வது நபர் தங்க மெடல் வாங்கியிருக்கிறது. அப்போ இந்த தங்க மெடலை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, தங்க மெடல் 3 பேர்னா மிச்சம் 13 பேர் யாருங்கன்னா அவங்களாம் நேஷ்னல் சாம்பியன். தேசிய அளவில் அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவை நேஷ்னல் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த சுமார் 16 பேர் வந்து நேஷ்னல் சாம்பியன் ப்ளஸ் 3 இன்டர்நேஷ்னல் சாம்பியன்லாம் உருவாக்கணும்னா அந்த மகாவீர் சிங் பொகாட் அப்படின்னு என்ற ஒரு எளிய மனிதரின் மனதிற்குள் எத்தனை விதமான ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். தான் வாங்க முடியாத சர்வதேச தங்கப்பதக்கத்தை தன் பிள்ளைகள் வாங்கிடணும் அப்படின்னா அவர் எப்படி உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். அதில் அந்த 16 பேரில் நிறைய பேர் பெண்கள் தான். அதில் தான் முக்கியமான செய்தியே. எல்லாருமே ஆண்களாக இருந்தால் கூட நான் மகேஷ் பொகாட்டை வந்து இவ்வளோ தூரம் பாராட்ட மாட்டேன். பெண்களை இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய செய்தி. இந்த பாராட்டுகளை எல்லாம் வந்து கண்டுக்காமல் மோடி அரசு வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தாங்க இந்த பிரச்சனை வந்தப்போ. ஏன்னா இந்த பிரச்சனையை கிளப்புனதே இவங்க தானே, இவங்க ஆளுங்களை விட்டு தானே கிளப்புனாங்க. சின்ன சின்ன நாடுகளில் கூட அவங்க போய் அந்த நாட்டின் சார்பாக அப்பீல் பண்ணி அந்த கிடைக்காத மெடலெல்லாம் பேசி வாங்கி, இதே சிஏஎஸ் கோர்ட் ஃபார் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் பேசி வாங்கிலாம் கொடுத்துருக்குறாங்க அந்த வீரர்களுக்கு. இங்கே இவங்க வாங்கிலாம் கொடுக்க வேணாம், ஒன்றும் இடைஞ்சல் பண்ணாமல் இருந்திருந்தாலே போதும், வினேஷ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குடைச்சல் கொடுத்து அப்படியும் அவங்க வந்து இறுதி சுற்றுக்கு போயிட்டாங்க. 2ஆம் இடம்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அந்த இறுதி சுற்று போட்டியே நடக்கலை, இவங்களை தகுதி நீக்கம்னு சொல்லி வெளியே தள்ளிட்டாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ ஏற்கனவே 3வது இடத்துல இருந்த ஒருத்தருக்கு வெள்ளி பதக்கமும் 4வது இடத்துல இருந்தவருக்கு வெங்கல் பதக்கமும் கொடுத்து ஆடத்தை முடிச்சிட்டாங்க. அந்த இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு பெண் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தங்கப்பதக்கம். ஏற்கனவே 3வது இடத்துல வந்தவராக சொல்லப்பட்டவருக்கு 2வது, 4வது இடத்துக்கு வந்தவராக சொன்னவரை 3வது இடத்துக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து அவங்க ரூல்ஸ் படி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த வினேஷ் பொகாட்டை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க 53 கிலோ, ஏன்னா 55 கிலோ பிரிவில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆள் போட்டாச்சு, உன்னை சேர்த்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்காகவே என்ன சொல்கிறாங்க, அப்போ 50 கிலோ பிரிவில் இடம் இருக்குல்ல, அதில் போடு, நான் வெயிட்டை குறைச்சிட்டு வரேன் அப்படின்றாங்க. இப்படி வெயிட்டை குறைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் போய் இந்த 55 கிலோ பிரிவில் இவங்க தேர்ந்தெடுத்து ஒரு பொண்ணு அமிச்சாங்களே, அந்த வீராங்கனையை நம்ம குறை சொல்லலை, அவரின் திறமை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா முதல் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டாங்க.
மொதல் ரவுண்ட்லேயே அவுட் ஆகி வெளியே வந்தாச்சு. ஆனால் வினேஷ் போகாட் எல்லா ரவுண்டையும் வின் பண்ணி ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க, அதுவும் வெயிட்டை குறைச்சி. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நான் வெயிட்டை குறைச்சிட்டு வர்றதுக்கும் ஏற்கனவே அதே வெயிட்டில் இருக்கிற ஒரு நபருக்கும் உடல் வலு எப்படி இருக்கும்? நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பேன் வெயிட்டை குறைச்சதுனால. அப்போ கூட அவங்க வின் பண்ணுறாங்க. முந்தின நாள் கூட ராத்திரி உட்காந்து பயங்கரமாக ஸ்கிப்பிங்லாம் பண்ணி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க. காலையில் எடையை பார்க்கும்போது 100 கிராம், நான் மறுபடி சொல்கிறது அதுதான், 100 கிராம்ன்றது ஒரே ஒரு தடவை யூரின் போயிட்டு வர்ற அளவுக்கு உள்ள ஒரு எடை தான் அது. அந்த எடையை ஒரு காரணமாக சொல்லி இப்படி பண்ணாங்க. இப்போ இந்த காஃப் பஞ்சாயத்து பூரா சேர்ந்து என்ன முடிவு எடுக்க? ஏற்கனவே பாஜக மீது இந்த விவசாயிகள் பிரச்சனைன்றது பஞ்சாப் ஹரியானாவில் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. இப்போ தங்கள் மாநிலத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, அதுக்கு பாஜக தான் காரணம் என்பதை அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். உண்மையும் அதுதான். அப்போ இது இனிமேல் பாஜக ஹரியானா பஞ்சாப் பக்கத்தில் எலெக்ஷன்னு சொல்லி உள்ளே போனாங்கன்னா செருப்படி தான் விழும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்போ ஹரியானாவை பொறுத்தவரையும் பஞ்சாபை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கெல்லாம் அங்கேயும் மட்டும் இல்லை, பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட பார்த்திங்கன்னா இதே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி படிச்சிட்டியா, ஒன்றும் முடியலையா, ஏதாவது ஓடி ப்ராக்டிஸ் பண்ணு, நேராக போய் மிலிட்ரியில் சேர்ந்துரும்பாங்க. அந்த மிலிட்ரியில் சேரக்கூடிய ஆப்ஷனையும் காலி பண்ணி விட்டாங்க. காலி பண்ணி அக்னிவீர் பாத் அப்படின்னு சொல்லி, அக்னிவீர் இல்லைனா அக்னிபாத் அப்படின்ற பெயரில் அந்த இதையும் காலி பண்ணி. ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா ஒரு 5 ஆண்டுகள் மினிமம் வேலை செய்யலாம், 15 ஆண்டுகள் வேலை செய்யலாம், ரிட்டையர்மெண்ட் வேலை செய்யலாம். அதை 4 ஆண்டுகள்னு குறைச்சி இவங்களுக்கு பென்ஷன் கிடையாதுன்னு ஆக்கி விட்டாங்க. நீங்கள் அமெரிக்கன் மூவிஸ் எல்லாம் பாருங்களேன், இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பாருங்களேன், திடீர்னு அவனாக ஒருத்தன் ரோட்டில் டம்னு சுடுவான். அவனுங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்ரன் அப்படிம்பாங்க. வெட்ரன்னா என்ன அர்த்தம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஆர்மியில் இருந்தவன் அர்த்தம். இந்த மாதிரி மெரைன்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் தான் இந்த சிஸ்டம். 4 வருஷம் இருந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ 17 வயசு 18 வயசில் ஒருத்தன் ஆர்மிக்கு போயிட்டு 4 வருஷம் அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு வந்தான்னா 21 வயசுக்கு அப்புறம் காலேஜ் போக முடியுமா? போவானா யாராவது? சும்மா கண்டினியூஸாக காலேஜ் போனாலே போக முடியாது. இதில் 4 வருஷம் கொண்டு போய் மிலிட்ரியில் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் வேலை இல்லை, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஏதோ 10 லட்சம் கொடுப்பாங்களாம். அந்த 10 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு சென்னை மாதிரி ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு இதை விட சின்ன ஊராக இருந்தால் கூட ஒரு மளிகை கடையாவது வைக்க முடியுமா? அந்த கட்டடத்துக்கு அட்வான்ஸு, வாடகை, கரண்ட்டு பில்லு, போர்டு, அப்புறம் ஜாமான் வாங்கி வைக்கிறது, இவ்வளவும் பண்ணுறதுக்கே அந்த 10 லட்ச ரூபா பத்தாது. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எல்லா வாழ்வாதாரத்தையும் சுத்தமாக கதவை போட்டு அடைச்சிட்டாங்க. ஹரியானாவை பொறுத்தவரை கீதா போகாட் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மல்யுத்த போட்டிகளுக்கு வீரர்களும் வந்தாங்க, வீராங்கனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கேயும் ஆப்படித்து வச்சுருக்கிறாங்க இந்த பாஜக. அப்போது மக்களின் கோபம் மேலும் மேலும் கிளர்ந்து எழும். இந்த பாஜக அடியோடு ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அப்போது தான் இந்தியாவுக்கு விடுதலை. இந்தியாவுக்கு இப்போ 2வது விடுதலை போராட்டமாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த சூழலெல்லாம் பார்க்கணும். இந்த பாசிச பாஜகவின் கைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நாம் எப்படி நம் நாட்டை மீட்கப் போகிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. விரைவில் அதற்கு ஒரு விடை கிடைக்கும். சில செய்திகள் வருது, அந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட பின் அதை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் நண்பர் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, ஆனால் அது இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லைன்றதுனால அதை பகிர விரும்பவில்லை. அடுத்த காணொளியில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.